எனது அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. அதாவது இது ஆடி மாதம், அம்பாளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு ஆடி 2வது நாள், ஆடி 2வது வெள்ளிங்க. ஆடி 2வது வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் சஷ்டியும் நாளைக்கு சேர்ந்து வருதுங்க. சாதாரண நாள்லேயே சஷ்டியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்தால் நம்ம ஒரு சிறப்பான நாளாகவே அதை பார்த்து நம்ம அவ்வளோ ஒரு விசேஷமாக இது பண்ணுவோம். நம்ம வீட்டில் இது வழிபாடு பண்ணுவோம். இப்போ ஆடி மாதத்தில் சஷ்டி வர்றதுனால நல்ல ஒரு எவ்வளோ விசேஷமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் எல்லாருமே அம்பாளை வழிபாடு பட்டுட்டு இருப்பாங்க. அப்போது முருகருடைய தாயார் யார்? பார்வதி தேவி அம்மா தான். அம்மாவும் பையனும் நமக்கு சேர்ந்து வரம் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். எவ்வளோ ஒரு டபுள் மடங்காக நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லைங்களா? சஷ்டி அப்படின்னாலே எல்லாருமே குழந்தைக்காக வேண்டுவாங்க, குழந்தைக்காக வேண்டி இருப்பாங்க. நாளைக்கு சஷ்டியில் சஷ்டி வருது, அம்பாளை வழிபடுற இதுவும் வருது. அப்போ நீங்கள் காலையில் சஷ்டி காலையில் 6:10 ஆரம்பிக்குது சஷ்டி. நீங்கள் 6:10 சஷ்டி வழிபாடு பண்ணிவிட்டு சாயந்தரமாக கூட நீங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணலாம். குழந்தைக்காக வேண்டி வரம் இருக்கிறவங்க சஷ்டி முருகரையும் கும்பிட்டுட்டு, அம்பாள் வடிவமாக இருக்கிறது பார்வதி தேவியார் இருக்கிறாங்க. பார்வதி தேவியாருக்குள்ளாரே சரஸ்வதி தாய், லக்ஷ்மி தாய் எல்லாருமே மூவருமே அந்த பார்வதி தேவியோடைய அம்சத்தில் 3 பேருமே இருக்கிறாங்க. நீங்கள் குழந்தைக்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம குலதெய்வத்துலேயே அம்பாள் இருந்தால் கூட நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கலாம். அப்புறம் அந்த கோமதி அம்மாள், இப்போ நான் அந்த ஆடி தபஸ் அன்னைக்கு சொல்லியிருப்பேன். கோமதி அம்மாள் அந்த அம்மாக்கிட்டையுமே குழந்தைக்காக வேண்டி வரம் இருப்பாங்களாம்மா. அப்போ நீங்கள் அந்த குழந்தைக்கு வேணும் அப்படின்னு வேண்டுறவங்க முருகரையும் வேண்டிக்கோங்க, அந்த கோமதி அம்மாளையும் வேண்டி இருங்க. கண்டிப்பாக குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுமே முருகர்கிட்டையும் வேண்டிக்கோங்க, கோமதி அம்மாள்கிட்டையும் வேண்டிக்கோங்க. சரிங்களா? மெயினாக குழந்தைக்காக இருப்பாங்க அந்த சஷ்டியில். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணுறதுக்கு நான் 2வது வெள்ளிக்கிழமை நாளைக்கு உங்களுக்கு வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணுறதுக்கு சௌரியப்படுதோ அது மாதிரி காலையில் 6:10 சஷ்டி ஆரம்பிக்குது. அந்த நேரத்துலையும் சாயந்தரம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, போயிட்டு அம்பாளுக்கு ஒரு எலுமிச்சம்பழ தீபமோ இல்லை நெய் தீபமோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அன்னதானம் ஏதாவது பண்ணுறீங்கனாலும் பண்ணிட்டு சாயந்தரம் கண்டிப்பாக நீங்கள் 6 மணிலேருந்து 8, 9 மணி வரைக்கும் பூஜை பண்ணலாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அம்பாளுக்கு திருவிளக்கு பூஜை பண்ணாலும் சரி, இல்லை வேறு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி பூஜை பண்ணணுனாலும், இல்லை சாயந்தரமே சஷ்டிக்கு பண்ணணும், சஷ்டிக்கும் அம்பாளுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? 9 மணி வரைக்குமே பண்ணலாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த சஷ்டியில் சஷ்டி அம்பாள் 2 பேர்த்தையுமே வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அதை அவங்கக்கிட்ட சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க, உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க.